டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பாரதி ராஜா சார் டைரக்ஷன்ல மனோரமா நடிச்சிருக்காங்களான்னு குவைத்துல இருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா இயக்கத்தில் மனோரமா எந்த படத்தில் நடிக்கல. தன்னுடைய இயக்கத்தில் மனோரமாவை நடிக்க வைக்க முடியாமல் போச்சு அப்படின்ற வருத்தம் பாரதி ராஜாவுக்கு இன்று வரையிலே இருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் சார் தமிழ் திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருக்காங்களான்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. இல்லற ஜோதி, சுகமெங்கே, மதுரை வீரன், தெனாலிராமன், மகாதேவி, மாலையிட்ட மங்கை, நாடோடி மன்னன், சிவகங்கை சீமை, கவலையில்லாத மனிதன், மன்னாதி மன்னன், சங்கிலித்தேவன், இரத்த திலகம், கருப்பு பணம், லட்சுமி கல்யாணம், திருநீலகண்டர், சிவப்புக்கள் மூக்குத்தி உட்பட பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். அப்துல் கலாம் சாரோட பயோபிக்ல ரஜினிகாந்த் சார் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அப்துல் கலாமுடைய பயோபிக்ல தனுஷை நடிக்க வைக்கத்தான் முடிவாயிருக்கு. அதனால அதில் ரஜினிகாந்த் நடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கட்டுனா அவளை கட்டணுண்டா பாடலை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட நடிகை கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்களா? அப்படி இல்லைன்னா அந்த பாடலை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆச்சான்னு சென்னையில இருந்து வேல் கேட்டிருக்காங்க. கட்டுனா அவளை கட்டணுண்டா என்ற பாடல் காட்சி இடம்பெற்றிருந்த நடிகைகள்கிட்ட அந்த பாடல் காட்சியிலே அவர்களை காண்பிப்பதற்காக எந்த அனுமதியும் பெற்றதாக தெரியல. KS ரவிக்குமார் சார் அல்லது P வாசு சார் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் சார் ஸ்டாண்ட் அலோன் படத்துல நடிக்கணும், அதுதான் அவருக்கு நல்லதுன்னு பெருங்குளத்தூர்ல இருந்து கிருஷ்ணகுமார் சொல்லியிருக்காங்க. கூலி திரைப்படம் வெற்றி பெறாததை மனதில் வைத்துக் கொண்டுதான் இப்படி ஒரு கருத்தை நீங்க வெளியிட்டிருக்கீங்க அப்படின்றதுனால புரிந்து கொள்ள முடிகிறது. ரஜினிகாந்துடைய திரை வாழ்க்கையிலே மிக அதிகமான வசூலை பெற்ற ஒரு திரைப்படம்னா அது ஜெயிலர் திரைப்படம். அந்த படத்தை இயக்கியவர் நெல்சன். அதையும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். லியோ படத்துல லோகேஷ் கனகராஜ் சார் தன்னை வேஸ்ட் பண்ணிட்டதா சஞ்சய் தத் சொல்லியிருந்தாரு. இப்போ அதே தான் கூலி படத்துல அமீர்கான் சாருக்கு நடந்திருக்கு. பேன் இந்தியா வியாதி எப்பதான் குணமாகும் அப்படின்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. பிற மொழிகளில் முக்கியமான நடிகர்களாக இருக்கவங்கள தமிழ் படங்களில் நடிக்க வைக்கிறதுல பிரச்சனை எதுவும் இல்லை. தாராளமாக அவங்க நடிக்க தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்களை மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை இந்த 2 திரைப்படத்திலுமே லோகேஷ் கனகராஜ் சரியாக செய்யவில்லை என்பது உண்மைதான். பேன் இந்தியா படம்னா பல ஸ்டேட்ல இருந்து நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறதா, இல்ல ஜெமினியோட சந்திரலேகா, புஷ்பா, பாகுபலி மாதிரி படம் எடுக்கிறதான்னு நியூசிலாந்துல இருந்து உமாசுதன் கேட்டிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளை தாண்டி ஹிந்தியிலும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தால் அதுதான் பேன் இந்தியா படமே தவிர தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இதில் எல்லாம் உள்ள நடிகர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதால் மட்டும் ஒரு படம் பேன் இந்தியா படம் ஆகிவிடாது. ரவிச்சந்திரன் சாரோட மகன் ஹம்சவர்தன் இப்ப படங்கள்ல நடிக்கிறாரா? அவருக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ரவிச்சந்திரன் மகனான ஹம்சவர்தன் இப்போ ஒரு புதிய படத்தில் நடிப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டு இருக்கு. ஹம்சவர்தனுக்கு ஏற்கனவே திருமணமாகி அவருடைய முதல் மனைவி இறந்துட்டாங்க. இப்போ சமீபத்திலே 2வது திருமணம் செய்து கொண்டு இருக்கிறார் ஹம்சவர்தன். அன்னை தெரசாவோட பயோபிக்க படமா எடுத்திருக்காங்களான்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சீமா உபாத்யாயுடைய இயக்கத்திலே அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாறு இப்போது திரைப்படம் ஆகிக் கொண்டிருக்கிறது. பழைய படமான ஆண் பாவம் எங்க ஷூட் பண்ணாங்க? மெயினா குளத்துல பாண்டியன் சீதாவை சந்திக்கிற சீன் எங்க எடுக்கப்பட்டதுன்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஆண் பாவத்திலே அந்த காட்சி திப்பரப்பு அப்படின்ற இடத்துல எடுக்கப்பட்டது. இந்த திப்பரப்பு நாகர்கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு ஊர். விக்ரம் சாரோட தெய்வ திருமகள் படம் வெற்றி படமா தோல்வி படமா? வெற்றி படம்னா அன்னியன் படத்துக்கு அப்புறம் ஏன் அவருக்கு எந்த படமும் ஹிட் ஆகலன்னு சொல்றாங்கன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. தெய்வ திருமகள் திரைப்படம் மிகப்பெரிய பாராட்டுதல்களை இந்த படத்தின் இயக்குனரான விஜய்க்கும் விக்ரமுக்கும் பெற்று தந்தது. ஆனால் அந்த படம் வசூலில் வெற்றி படமாக அமையலை. அதன் காரணமாக தான் விக்ரமுடைய கடைசி வெற்றி படம்னா அது அன்னியன் தான் என்று பல பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். மகாநதி படத்துல மோகன் நட்ராஜன் சாரை வில்லனா நடிக்க எப்படி சூஸ் பண்ணாங்க? இவர் இதுக்கு முன்னாடி சந்தான பாரதி சாரோட இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு சேலையூர்ல இருந்து கிரீஷ் சம்பத் கேட்டிருக்காங்க. மகாநதி படத்துக்கு முன்னால மோகன் நடராஜன் பல படங்களில் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை நடித்திருக்கிறார். அதை பார்த்து தான் மகாநதி படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பை அவருக்கு வழங்கினார் சந்தான பாரதி. லால் சாரோட குரல் தெளிவா இல்லையே, அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்லைன்னா இயல்பாவே அவரோட குரல் அப்படிதானான்னு மலேசியால இருந்து சிவா கேட்டிருக்காங்க. லாலுடைய குரலே இயல்பாக அப்படித்தான். ரஜினிகாந்த் சார் திரைப்பட கல்லூரி நாட்கள்ல ஏதாச்சும் ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்களா? அப்படி நடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமை எங்க பார்க்கலாம்னு கோவையில இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. திரைப்பட கல்லூரியிலே படித்த நாட்கள்ல ரஜினி எந்த ஒரு குறும்படத்திலும் நடித்ததாக தெரியல. எந்த கவிஞருக்கு மணிமண்டபம் இருக்கிறதுன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனுக்கு காரைக்குடியிலே மிகப்பெரிய மணிமண்டபம் இருக்கு. அது மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பட்டுக்கோட்டையிலே மணிமண்டபம் எழுப்பப்பட்டிருக்கிறது. டைரக்டர் AS ஏசாமி அவர்கள் இதுவரைக்கும் தமிழ்ல எத்தனை படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் எம்ஜிஆரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய AS ஏசாமி மொத்தம் 21
21 படங்களை இயக்கியிருக்கிறார். அந்தி மந்தாரை படத்துல ஜெயசுதா நடிச்சதுக்காக அவங்களுக்கு விருது கொடுத்தாங்களா? ஒரு நடிகையா அவங்கள பத்தின நல்ல விஷயங்களும் அவங்க பண்ண நடிப்பு சாதனை பத்தி சொல்ல முடியுமான்னு கோவையில இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. அந்தி மந்தார படத்தில் மிகச்சிறப்பாக நடித்திருந்த ஜெயசுதாவுக்கு நியாயமா பார்த்தா தேசிய விருது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த படத்துக்காக அவருக்கு விருது கொடுக்கப்படலை. ஜெயசுதாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு கவர்ச்சி நடிகையாகத்தான் தமிழ் சினிமாவில் அடி எடுத்து வைத்தார். அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல குணச்சித்திர பாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டதனால்தான் இன்று வரையிலே சினிமாவிலே நீடித்து நிற்கிறார் அவர். ரஜினி சாரை ஓரங்கட்டுறதுக்கு விஜய் ரசிகர்களும், சூர்யா சாரை ஓரங்கட்டுறதுக்கு விஜய் மற்றும் அஜித் ரசிகர்களும் பண்றது ரொம்ப அநாகரிகமா இருக்கு. அஜித் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு நீங்க ஏதாவது அறிவுரை சொல்ல நினைக்கிறீங்களான்னு கோவையில இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகருக்கு தீவிர ரசிகர்களாக இருக்கவங்க அந்த நடிகரை ரசிங்க, கொண்டாடுங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் மற்ற நடிகர்கள் எல்லாம் தூற்றுவது எப்படி சரியா இருக்கும்? இப்போலாம் படத்துல செகண்ட் ஹாஃப் சொதப்புறது எதனாலன்னு சொல்ல முடியுமான்னு பெங்களூர்ல இருந்து வினய் கேட்டிருக்காங்க. சினிமாவில் எப்போதும் எல்லாரும் சொல்ற வார்த்தைன்னா அது கண்டென்ட் இஸ் த கிங் அப்படின்றது தான். அப்படி கிங்காக இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்ற இளம் இயக்குநர்கள் அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவில் பல படங்களே திரைப்படங்களை படமாக்கி முடித்ததற்கு பின்னால் இந்த காட்சி சரியில்லை, அந்த காட்சி சரியில்லை அப்படின்றதுக்காக அந்த காட்சிகளெல்லாம் மாற்றி படமாக்குன்றது நடந்திருக்கு. கலைமணி கூட பார்த்திங்கன்னா மல்லுவேட்டி மேனர் படத்துக்காக ஏறக்குறைய 3000 அடி மீண்டும் படப்பிடிப்பு நடத்தி அதுக்கு பின்னால் தான் அந்த படத்தை வெளியிட்டார். ஆனால் படத்தை வெளியிட்டதற்கு பின்னாலே மறுபடியும் அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை நடத்தி அந்த படத்தை வெளியிட்ட ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர்னா அது ஸ்ரீதர் மட்டும்தான். அவர் இயக்கத்தில் உருவான அவளுக்கென்ற ஒரு மனம் என்ற படத்தினுடைய ஹிந்தி பதிப்பில் தான் அது நடைபெற்றது. அவளுக்கென்ற ஒரு மனம் படத்தை தமிழ் ஹிந்தி ஆகிய இருமொழிகள் ஒரே நேரத்தில் தயாரித்தார் ஸ்ரீதர். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் படத்தை வெளியிடுகின்ற முறை எப்படி இருந்ததுன்னா, முதல்ல பம்பாயில் படத்தை வெளியிடுவாங்க. பம்பாயில் அந்த படம் வெற்றி அடைந்தால்தான் மற்ற ஊரில் இருக்க விநியோகத்தில் அந்த படத்தினுடைய பெட்டியை எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்கிட்ட தாங்கள் கொடுத்த முன்பணத்தை திருப்பி கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதுதான் மும்பையில் அப்போ நடைமுறையாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவளுக்கென்ற மனம் படத்தினுடைய ஹிந்தி பதிப்பு பம்பாயிலே வெளியானது. பம்பாயிலே வெளியான அந்த படம் வெற்றி படமாக அமைந்ததா என்றால் இல்லை, தோல்வி படமாக அமைந்தது. அதனால் விநியோகத்தில் எல்லோருமே மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனே அந்த விநியோகத்தில் எல்லோரும் தன்னுடைய அறைக்கு அழைத்த ஸ்ரீதர், படம் தோல்வி, நான் ஒத்துக்கிறேன், இப்போ ஒரு மாற்றம் அந்த படத்தில் செய்யலான்னு இருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த படத்துடைய படப்பிடிப்பை மீண்டும் நடத்தி சில காட்சிகளை சேர்த்து மற்ற ஊரில் எல்லாம் வெளியிடலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று அவர்களை பார்த்து கேட்டார் ஸ்ரீதர். சில காட்சிகளை மாற்றி அமைக்கிறது மூலம் படம் எப்படி வெற்றி படமாகும் அப்படின்ற சந்தேகத்தை சில விநியோகத்தில் எழுப்பினார். சில காட்சிகள்னால் ஏதோ 200-300 அடி படப்பிடிப்பு நடத்தி இந்த படத்தில் நான் சேர்க்க போகிறதில்லை, ஏறக்குறைய 5000 அடி வரை மீண்டும் படப்பிடிப்பு நடத்தி அதில் சேர்க்கலான் இருக்கேன். 5000 அடினா ஏறக்குறைய படத்தினுடைய நீளத்தில் 1/3 அப்படி காட்சிகளை மாற்றி அமைத்தால் நிச்சயம் படம் வெற்றியடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார் ஸ்ரீதர். அவர் அப்படி நம்பிக்கையோடு சொன்னதால் அந்த ஏற்பாட்டுக்கு எல்லா இந்தி பட விநியோகத்திலும் ஒப்புக்கொண்டார். இப்போ அந்த படத்துக்கான காட்சிகளெல்லாம் மீண்டும் படமாக்கினார் ஸ்ரீதர். அந்த காட்சிகளை இணைத்து அந்த படம் பம்பாய் தவிர மற்ற ஊரில் எல்லாவற்றிலும் வெளியானது. ஆனால் வெற்றி படமாக அமைந்ததா என்றால் இல்லை. எனக்கு தெரிந்து ஒரு படம் வெளியானதுக்கு பின்னாலே அந்த அளவு படப்பிடிப்பு நடத்தி படக்காட்சிகளை சேர்த்து வெளியிட்ட ஒரே இயக்குனர்னா அது ஸ்ரீதர் தான். இத்துடன் இன்றைய லென்ஸ் சிகிச்சை நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். அப்புறம் முருகானந்தன் கடைசியாக அவர் சொல்லிட்டார், எப்பா இந்தப்பா 3 லட்ச ரூபா இருக்குது, இதை போய் நீ என்ன எடுப்பியோ எடுத்துகிட்டு வந்துரு, 15 பிட்டு ட்ராங்க்கு ஒரு ஜூம் போதும், எனக்கு வேறு லென்ஸே எடுத்துகிட்டு போகலாம் சார். சார் தனுஷுக்கு அப்போ மிகப்பெரிய வெறி இருந்தது. அந்த டைமில் நினச்சி பாருங்க, நல்லா படிக்கிற பையனை நடிகன் ஆக்கணுமேன்ட்டு கசுராஜா சாருக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வேதனை. சார் 2 மணிக்கு ஜிம் பண்ணுவாப்பா சார் தனுஷ். திருடா திருடி தெலுங்கில் பண்ணும்போது எப்படி இருந்தது? அசோக் சார் தான் அதுக்கு ப்ரொடியூசரு. அசோக் சாரும் திருப்பதி பிரசாத் சாரும். அப்போ அவங்க படம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க சார், மோகன் பாபு சார் பையன் இன்ட்ரெஸ்டாக இருக்கான், சின்ன பையன், அதில் சார் நயன்தாராவை ஷூட் பண்ணிட்டேன் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.